வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா பெண் சுதந்திரம். ஒரு பெண் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சால் அவங்க பெண் சுதந்திரம் அடைஞ்சிட்டா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேள்விகளை அவங்க எல்லாருக்கும் நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்ச பிளேஸுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஒரு பெண் சுதந்திரம் அடைஞ்சிட்டா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஓகேங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, எனக்கு இது பிடிக்கல, சே நோ டு திங்ஸ் யூ டிஸ்லைக். எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு பிடிக்காததை வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்றைக்காவது யாராவது சொல்லியிருக்கீங்களா? முடியாதுல்ல. ஏன்னா நம்ம பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாம் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சாப்பாடு இன்றைக்கி இவங்களுக்காக நம்ம செய்வோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம இந்த இடத்துக்கு போனோன்னா போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம 20% அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இனிஷியலாக. அதுக்கப்புறம் 50% வரும், அதுக்கப்புறம் 80%, அதுக்கப்புறம் 100%. நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போகிற அளவுக்கு நாம் அதுக்கு அடாப்ட் ஆகிரும் பார்த்திங்கன்னா. ஸோ இது மட்டும் சொல்லாமல் என்ன கெரியர் வைஸில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஐடி படிச்சிருப்போம். பட் ஐடி ஜாப்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டீச்சர் வேலைக்கு போவாங்க. டீச்சர் படிச்சிருப்பாங்க சில பேர். நீ வேலைக்கு போய் தான் வீட்டை இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து டியூஷன் எடு அப்படின்ட்டு வெளியில் அனுப்பாதவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே அவங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பிடிக்காத விஷயத்தை செய்தாலும் அவர்களின் சுதந்திரம் முழுமையாக அடையலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெண்களோட டெசிஷன். எங்கேயாவது டெசிஷன் நம்ம சொல்லி அதை ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஃபைனலாக வரும் ஒரு ரவுண்டு போயிட்டு ஆமாம் நீ சொன்னது தான் கரெக்டுன்னு கடைசியாக தான் வரும். அந்த மாதிரி கடைசியாக தான் நம்மளோட டெசிஷன்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பெண்களை மதிக்கிறவங்களும் இருக்காங்க. பெண்களை வேண்டாம் இன்னமும் அடுப்புதர பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரியான சமூகமும் இருக்க தான் செய்யுது. நான் ஜென்ரல் டாக்ஸ் தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ யாரையும் இதை ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. நெக்ஸ்ட்டு பெண்களோட செக்யூரிட்டி. பெண்கள் முன்னெல்லாம் வெளியில் போனாங்கன்னா சரி ஓகே இந்த டைமுக்கு வந்துடுவாங்க, ஓகே 6 o'clock ஈவினிங் வந்துடுவாங்க, அது வரைக்கும் நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா பொழுது சாயிற நேரம் அப்படின்வாங்க. அதுவே இப்போ பகலில் போனால் கூட நம்மளோட சுற்றி இருக்கிற பாதுகாப்பை கருதி நமக்கு பயம் வந்துடுது. அவங்க இப்போ ஃபோன் எடுக்கலைனாலே அச்சோ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பயம் ஆயிடுது. ஏன்னா சுற்றி நமக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பாதுகாப்பு முறை எல்லாமே ஒழுங்குபடுத்தி நம்ம எப்போ தனியாக ஒரு மதியம் 2 மணி ரோட்டில் நம்ம நடக்க முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, வித்தவுட் ஒரு திருட்டு பயமோ இல்லை மற்ற பயமோ இல்லாமல் நடக்கிறோமோ, அதுதான் பெண்கள் பாதுகாப்பு. அப்போ சுதந்திரம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களின் விருப்பம். இன்றைக்கி நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னா, கடைக்கு இல்லை ஒரு அவுட்டிங் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நாள் ஃபுல்லாக வீட்டிலே இருக்காங்க இல்லையா, ஒரு 1 மணி நேரம் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணுமா அப்படிங்கிறதுனால அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. சரி நம்ம வீக்கெண்டே பார்த்துக்கலாம், இதுக்கு எதுக்கு இன்றைக்கி போயிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க நினச்ச நேரத்தில் அவங்களால செய்ய முடியாது. இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி தேன் அதர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது எத்தனை பேர் இல்லை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஸ்டில் அப்படின்னா ஸ்டில் யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு செய்யறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த கருத்தை எத்தனை பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க, மீடியம் இஷ்யூஸ் அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.